சத்தியமூர்த்தி அவங்களினுடைய சார்பில் வந்து வைத்தியர் அர்ச்சுனா அவங்க மிகவும் பொய்யான குற்றச்சாட்டுகளையும் ஒருவர் தவறு செய்கிற காரணத்தினால எல்லாருமே தவறு செய்தது வருஷத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷமான பல வார்த்தைகளை மக்களுக்கு சும்மா தெளிச்சு ஒரு சந்தோஷம் இல்ல போல நான் நல்லா அந்த பரீட்சையை எழுத இல்ல போல அப்படின்னு அவங்க வந்து ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாங்க. அதாவது உயிரிழந்துட்டாங்க. அதுக்கு என்ன கருத்துக்களை சொல்றாங்கன்னா, இந்த சத்தியமூர்த்தி இருக்காங்க தானே, அவர் வந்து இந்த பணிப்பாளர் பதவியில இருந்து நீக்க வேண்டும். அவர் வந்து இந்த மாஃபியாக்களினுடைய ஒரு தலைவர், அவர் ஒரு திருடர், கள்ளர், அவர் பொல்லாதவர், நேர்மை இல்லாத. 100 மில்லியன் ரூபாய் பணம் வந்து நஷ்டம் எடுக்கிட்டு இருக்காங்க. 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 100 மில்லியன் ரூபாய்னா யோசிச்சு பாருங்க. வைத்தியர் அர்ச்சுனா அவங்களே சொல்லியிருக்காங்க, எனக்கிட்ட வந்து 70 லட்சமோ என்னமோ வந்து கடன் இருக்குது, லீசிங் காருக்கெல்லாம் வந்து பணம் கட்ட வேண்டி இருக்கு. சரி, வைத்தியரே வச்சுக்கொள்வோம். வைத்தியர் அர்ச்சுனாவினுடைய தரப்புல இருக்கிற சட்டத்தரணி, நானும் சட்டத்தரணி தான், எனக்கும் கதைக்க தெரியும் தான் அப்படின்ற மாதிரிக்கு பாத்தீங்கன்னா அவர் பொய்யான குற்றச்சாட்டுகளை எல்லாம் எங்களுடைய தரப்புல வந்து வைத்தியர் அர்ச்சுனா அவங்க வந்து சுமத்த இல்ல. எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு. உலகில் வாழும் அனைத்து சொந்தங்களுக்கு இனிய புதுவருட நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் உங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான வருஷமாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதே சமயத்துல ஒரு கவலையான ஒரு விஷயம் உண்டு. என்னன்னு பாத்தீங்கன்னா, யாழ்ப்பாண மாவட்டத்துல தெல்லிப்பளையில ஒரு மாணவி ஒருத்தவங்க, ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க 19 வயசு தான். நேற்றைய முன்தினம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து உயர்தர பரீட்சை வந்து எழுதி இருக்காங்க. அவங்களுக்கு அதுல ஒரு திருப்தி இல்ல போல, ஒரு சந்தோஷம் இல்ல போல, நான் நல்லா அந்த பரீட்சையை எழுத இல்ல போல அப்படின்னு அவங்க வந்து ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாங்க. அதாவது உயிரிழந்துட்டாங்க. அதை கேட்கும் போது உண்மையாவே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. தயவு செய்து இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல கல்வி மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையாவே வந்து படிக்கணும், நல்லா படிக்கணும். ஆனா அதுக்காக உங்களால படிக்க முடியல, சரியா வந்து படிப்புல கவனம் செலுத்த முடியல, அதுல நீங்க தோத்துட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்காக தவறான முடிவுகள் எடுக்காதீங்க. இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருக்குது, எவ்வளவோ வாழ்க்கைகள் இருக்குது. அப்படி எல்லாம் பார்த்தா நாங்கெல்லாம் யூடியூப் சேனலே செய்ய முடியாதுன்னு. சோ தயவு செய்து இந்த மாதிரியான விஷயங்களை செய்யாதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வைத்தியர், பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா, அப்புறம் இந்த பணிப்பாளர் சத்தியமூர்த்தி, இவங்களோட பிரச்சனையை பார்த்தா நாங்களும் சில விஷயங்களை வந்து வீடியோ மேக் பண்றோம். அதுல எங்களுக்கு சில ஏச்சுக்கள் விழுது. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, நேற்றைய முன்தினம் இவங்களோட வழக்கு வந்து விசாரணைக்கு வந்துச்சு. அது என்ன வழக்குன்றது உங்களுக்கு தெரியும். சத்தியமூர்த்தி அவங்க தான் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவங்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தது. அது என்னண்டா வந்து இந்த வைத்தியசாலையில் அத்துமீறி வந்திருந்தேன், அப்புறம் இன்னும் சில குற்றச்சாட்டுகள். சோ அதுல வந்து சத்தியமூர்த்தியினுடைய தரப்புல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, முக்கியமா 100 மில்லியன் ரூபாய் பணம் வந்து நஷ்டம் எடுக்கிட்டு இருக்காங்க. 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 100 மில்லியன் ரூபாய்னா யோசிச்சு பாருங்க. வைத்தியர் அர்ச்சுனா அவங்களே சொல்லியிருக்காங்க, எனக்கிட்ட வந்து 70 லட்சமோ என்னமோ வந்து கடன் இருக்குது, லீசிங் காருக்கெல்லாம் வந்து பணம் கட்ட வேண்டி இருக்கு. சரி, வைத்தியரே வச்சுக்கொள்வோமே, அரசியல்வாதி பேர் இப்ப ஒரு 100 மில்லியன் ரூபாய் வந்து அதுல 50% கட்டணம்டா கூட கொள்ளையடிச்சாதான் அவரால் கட்ட முடியும். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப இந்த நீதிமன்றத்தில் நேற்றைய முன்தினம் என்ன நடந்தா, சத்தியமூர்த்தி அவங்களினுடைய சார்பில் வந்து வைத்தியர் அர்ச்சுனா அவங்க மிகவும் பொய்யான குற்றச்சாட்டுகளையும் ஒருவர் தவறு செய்கிற காரணத்தினால எல்லாருமே தவறு செய்தது போல சில பொய்யான குற்றச்சாட்டுகளையும் நடக்காத விஷயங்களையும் சும்மா மக்களை குழப்புற வகையில எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து இவர் செஞ்சு கொண்டிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மா அடுக்கடுக்கடுக்கா அடுக்கி கொண்டிருந்தாங்க. அப்ப வைத்தியர் அர்ச்சுனாவினுடைய தரப்புல இருக்கிற சட்டத்தரணி, நானும் சட்டத்தரணி தான், எனக்கும் கதைக்க தெரியும் தான் அப்படின்ற மாதிரிக்கு பாத்தீங்கன்னா அவர் பொய்யான குற்றச்சாட்டுகளை எல்லாம் எங்களுடைய தரப்புல வந்து வைத்தியர் அர்ச்சுனா அவங்க வந்து சுமத்த இல்ல. எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு. அந்த மாதிரிக்கு அவரும் கதைக்க வெளிக்கிட்டு இப்ப சாதாரணமா பொதுவெளியில வந்து நாங்க எதுவும் கதைக்கலாம், ஆனா நீதிமன்றத்துல எதுவுமே கதைக்க முடியாது. சில விதிமுறைகள் இருக்கு, சட்ட ஒழுங்கு இருக்கு. அதெல்லாம் தாண்டி இந்த அளவுக்கு விவாதம் நடக்குதுன்னா அதை நேரா பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எவ்வளவு சுவாரஸ்யம் நடந்திருக்கு. சரி, இப்ப நீங்க கேட்கறது என்னடா, என்னதானப்பா முடிவு, நீதிபதி என்ன சொன்னேன் அப்படின்றது தானே. நீதிபதி இதையெல்லாம் பார்த்து குழம்பி போனேற தெரியல. ஆனா அவர் சொல்லி இருக்கிறது என்னடா, வருகின்ற மாதம், அதாவது இந்த மாதம் 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா வழக்க வந்து தள்ளி போட்டுட்டேன். சோ ஆக மொத்தத்துல வந்து தீர்ப்பு கிடைக்க இல்ல. இப்ப நாங்க வீடியோ வந்து மேக் பண்றோம். இப்ப வந்து நாங்க வந்து வைத்தியர் அர்ச்சுனா அவங்களுக்கு ஆதரவு இல்ல, அதே போல இந்த சத்தியமூர்த்தி அவங்களுக்கு நாங்க ஆதரவு இல்ல. நாங்க வந்து கரிஸ்மாவை பயன்படுத்தி வீடியோவை மேக் பண்றோம். நாங்க வந்து அதை தாண்டி யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியும். ஆனா நாங்க போடுற இந்த வீடியோல மக்கள் என்ன கருத்துக்களை சொல்றாங்கன்னா, இந்த சத்தியமூர்த்தி இருக்காங்க தானே, அவர் வந்து இந்த பணிப்பாளர் பதவியில இருந்து நீக்க வேண்டும். அவர் வந்து இந்த மாஃபியாக்களினுடைய ஒரு தலைவர், அவர் ஒரு திருடர், கள்ளர், அவர் பொல்லாதவர், நேர்மை இல்லாதவர், மக்களுக்கு அவரால் எந்த ஒரு நன்மையுமே இல்ல, இவர் வந்து ஒரு மோசமான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான மோசமான கருத்துக்களை தான் நம்மளால பார்க்க முடியுது. அதே சமயத்துல வைத்தியர் அர்ச்சுனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 100% வந்து
நல்ல மனுஷர், நேர்மையானவர். வைத்தியர் அர்ச்சுனா வந்து மக்களினுடைய காலத்தின் கட்டாயம், மக்களுக்காக போராடுறவர், மக்களுக்காக வந்து அவரினுடைய உயிரையே தியாகம் செய்யறதுக்கு வந்து துணிஞ்ச ஒருத்தர் அப்படின்ற எக்கச்சக்கமான வந்து பாராட்டுக்களா தான் இருக்கு. ஒரு சிலர் வந்து தவறான கருத்துக்களை பதிவிடுறாங்க. சோ எங்களுக்கு வந்து அர்ச்சனாவா இருந்தாலும் சரி, அதே சமயத்துல சத்தியமூர்த்தியா இருந்தாலும் சரி, எது தவறாக வந்து எங்களுக்கு தென்படுதோ அதை நாங்க சுட்டி காட்டுவோம், எது சரியாக தென்படுதோ அதை நாங்க சுட்டி காட்டுவோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்க அலசி ஆராய்வோம். அதை தாண்டி அவங்களோட வீட்டுக்கு நாங்க போய் பார்க்க போறதும் இல்ல, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பொதுவாக தெரிகிற விஷயங்களை தான் எங்களால கதைக்க முடியும். எப்படியான விஷயங்களை பார்க்க முடியுது. நீங்க பாக்குற நீங்க உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அதே போல இன்றைக்கு புது வருஷத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷமான பல வார்த்தைகளை மக்களுக்கு சும்மா தெளிச்சு விட்டுருக்கார். என்னன்னா, இந்த இலங்கை நாடுன்றது ஒரு சிறந்த நாடு, உலகமே பார்த்து வியக்கக்கூடிய ஒரு சிறந்த நாடு. ஆனா இந்த நாடை நாங்க ஒரு சிறந்த நாடாக மாற்றாம ஒரு சில அரசியல்வாதிகளினுடைய சூழ்ச்சிகளால இந்த நாடு மோசமா இருக்குன்னு சொல்றேன். அப்ப என்ன சொல்ல வாரேன்டா, நீங்க மிகப்பெரிய ஒரு சிறந்த நாடாக இருக்கணும் என்று கனவு கண்டிருப்பீங்க தானே, அந்த கனவை நனவாக்குறதுக்கு நாங்க உழைத்து கொண்டிருக்கிறோம். அது நனவாக போகுது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா கிளீன் ஸ்ரீலங்கா அப்படின்ற வேலை திட்டத்தையும் நாங்க தொடங்கி இருக்கிறோம். இப்படி எக்கச்சக்கமான சந்தோஷமான, அதாவது வாயில தேனூத்தி தான் நாங்க கேள்விப்பட்டிருப்போம். காதலியே பாத்தீங்கன்னா ஜனாதிபதி தேனூத்திரர். அது எப்படியா இருந்தாலும் நடந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் மக்கள் பாத்தீங்கன்னா அச்சமா இருக்கிறாங்க. எல்லாம் நல்லா கதைக்கிறீங்களப்பா, எல்லாம் நல்லா தேனூத்துற மாதிரி இருக்குது. ஆனா அரசியனுடைய விலை கூடுது, தேங்காய் மாங்காட விலை கூடுது, பொருளாதாரம் வந்து மோசமா தானே போகுதுன்ற அச்சம் இருந்தாலும் பரவாயில்லை. எவ்வளவோ காலம் நாங்க பல அரசாங்கத்தை நம்பி இந்த நாடு நாசமா போயிருச்சு, நீங்க நல்ல விஷயங்களை செய்யறீங்க, நல்ல திட்டங்களை கொண்டு வாருங்க. அதனால இன்னும் 1 வருஷம் இல்ல 4 வருஷம் எடுத்தாலும் பரவாயில்லை, இந்த நாடு ஒரு நல்ல சிறந்த நாடா உருவாக்கி தாங்கய்யா. இதுதான் மக்களினுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. பாக்குற நீங்க முக்கியமா இலங்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்கள் ஏதாவது கதைக்கணும் நினைச்சீங்கன்னா, நான் கதைக்கணும் நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்து உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அதே போல என்னுடைய வாட்ஸ்அப்புக்கும் தொடர்பு கொண்டு எதை கதைக்கணும் நீங்க விருப்பப்படுறீங்களோ அதை சொல்லுங்க. நன்றி.